ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒயிட் ரைஸ் வித் எறா தொக்கு. ஓகேவா? ஒயிட் ரைஸில் எறா தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக காரசாரமாக சூப்பராக இருக்கும்ல. வாங்க செஞ்சிடலாம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் ஆனியன், கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம எறா தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். நல்லா அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு இன்க்ரீடியன்ஸை போட்டுப்போமா. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு அதில் கரம் மசாலா இருக்கு இல்லையா, கரம் மசாலா, 65 மசாலா, உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அந்த மசாலா போட்டுக்கங்க. போட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுப்போம். அப்போ எல்லாம் காரமாக உள்ளே ஏறி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு எறா தொக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே சேர்த்து ஒரு 2-3 ஆனியனையும் நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா பெஸ்ட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தொக்குக்கு ஆனியன் இல்லைன்னா எப்படி? ஓகேவா? நல்லா பிசைஞ்சு ஒரு 2 or 3 மினிட்ஸ், இல்லை ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட பரவாயில்ல, நல்லா ஊற வச்சுப்போம். ஓகே, அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேப்பில் நம்ம ஒயிட் ரைஸை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ரெடி. வாங்க இப்போ ஒயிட் ரைஸ்க்கு என்ன பண்ணலாம், அந்த ப்ராசஸை போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு பிளேட் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒயிட் ரைஸ் செய்ய ஒரு பாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதி வரும்போது நம்ம அதில் அரிசி சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணணும், அரிசி எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது செஞ்சிடலாமா? வாங்க. இப்போ கொஞ்சமாக அரிசி எடுத்துப்போம். கொஞ்சமாக போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக எடுத்திங்கன்னா அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பானை ஃபுல்லாக ஆகிடும், அப்புறம் எல்லாம் பொங்கி கீழே ஊற்றிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துப்போம். அப்போ தான் வெந்து ஒரு பானை ஃபுல்லாக நமக்கு ரைஸ் கிடைக்கும். நல்லா தண்ணி விட்டு 2-3 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நல்லா வாஷ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இங்கே நல்லா நம்ம தண்ணி ரெடி ஆகிடுச்சு பானையில். இப்போ இதில் நம்ம அரிசியை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் க்ளீனாக உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ தான் நல்லா கொதி வரும். கையை சுட்டுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, கொதி வந்துடுச்சான்னு? நல்லா கொதிச்சிட்டு இருக்கே. இப்போ ஒரு கரண்டி எடுத்து ரைஸ் வந்துருச்சா வேகலையா பார்க்கலாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வந்தது நம்ம என்ன பண்ணலாம், சாப்பாட்டை வடித்து விட்டுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் கஞ்சி தண்ணி வடிக்க தெரியும் சொல்லுங்கள். யார் யார் வீட்டிலலாம் குக்கரில் யூஸ் பண்ணுறாங்க அம்மா? இப்படி தான் முடி போட்டு பொறுமையாக, எனக்கு நல்லா கையை சுடுது, சுடுத்தாங்களே. நீங்கள் இது மாதிரி செய்யாதீங்க, உங்களுக்கு கை சுட்டுடும். திரும்ப ஒன்ஸ் மோர் பண்ணலாமா? பொறுமையாக எடுத்து சீராக நம்ம வடித்து விட்டுக்கலாம். இப்போது ஒயிட் ரைஸ் ரெடி. வாங்க அடுத்த ப்ராசஸ் பார்க்குமா. எறா தொக்குக்கு நல்லா எறா ஊறி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கடாயில் தேவையான அளவு எறா தொக்கு செய்ய அதிகமாக எண்ணெய் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா தொக்கு இல்லையா. நல்லா எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த
இறா அதில் ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இதில் என்ன பண்ணுறோம், எண்ணெயில் கலந்துக்கிறோம். அதுலேயும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுறதால நம்ம வேறு எந்த மசாலாவும் முன்கூட்டியே போட்டு எதுவும் வதக்க வேணாம், எதுவும் செய்ய வேணாம். ஓகேவா? இதுவே டேஸ்டியாக இருக்கும். கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்ல ஃப்ளேவராக வாசமாக சூப்பரான ஒரு எறா தொக்கு ரெடி. யார் யாரெல்லாம் ஆயில் அதிகமாக சாப்பிடுவீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் எறா. வந்ததும் நம்ம சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டுடலாம். எப்படி நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் எறா தொக்கு பிடிக்கும்? கம 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 கமன்னு சூப்பராக எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் சுற்றிலும் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான கம கமன்னு டேஸ்டியான எறா தொக்கு ரெடி. உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சமைச்சு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எறா தொக்கு ரெடி. கொஞ்சமாக இதில் நம்ம புதினா மல்லி போட்டு மேலே டெக்கரேட் பண்ணிப்போம். சூப்பராக இருக்குல்ல? வாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒயிட் ரைஸை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் எறா தொக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்துடலாமா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு? வாங்க சாப்பிட்லாம். இப்போது ஒயிட் ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் ஒயிட் ரைஸை கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கான்னு தெரியும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க. கையை சுட்டுக்காமல் எடுத்து வைங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஓகே, ஒயிட் ரைஸ் வித் எறா தொக்கு ரெடி. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? பார்க்க நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, பாய். ஐம் ரம்யா. இட்ஸ் Submersion Miniature Cooking. See you. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் குட்டீஸ், பாய் பாய்.